வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வகுப்பு 6 தமிழ் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு 2024 விருதுநகர் மாவட்டம் வினாத்தாளில் உள்ள 1 முதல் 10 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இனி இந்த காணொலியில் 11வது கேள்வியிலிருந்து பதில்களை பார்க்கலாம் வாங்க. 3 சிறுவினா ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் விடையளி. 11 காந்தியடிகளின் உடை மாற்றத்திற்கு காரணமாக அமைந்த நிகழ்வினை எழுதுக. எல்லோரும் காந்தியடிகளை பார்த்துருக்கீங்களா? நம்ம தமிழ் புக்கில் கூட காந்தியடிகள் இருக்காங்க, அதனால் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குது? ஒரு கதர் வேட்டி, ஒரு துண்டு, அப்படி தானே? அப்புறம் ஒரு கண்ணாடி போட்டிருப்பாங்க, ஒரு கைத்தடி வச்சுருப்பாங்க. இதுதான் காந்தியுடைய தோற்றம். இந்த தோற்றத்துக்கு எது காரணமாக அமைஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போது புகைவண்டினா என்னென்னு தெரியுமாமா? ட்ரெயின் தான் என்னது புகைவண்டின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அந்த ட்ரெயினில் என்ன பண்ணியிருக்காங்க, மதுரைக்கு வந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நம்மலாம் என்ன பண்ணுவோம், ட்ரெயினில் ஒரு பஸ்ஸுலேயோ இதுலேயோ உட்காந்தோம்னா சைடில் உட்காந்து என்ன செய்வோம், வெளில என்ன நடக்குன்னு பார்ப்போம், அப்படி தானே? அதே மாதிரி காந்தியடிகளும் என்ன செஞ்சுருக்காங்க, வழியில் என்ன செஞ்சுருக்காங்க, பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. அப்போ உழவர்கள்னால் யார்? விவசாயி இருக்காங்களா, அவங்க வயலில் வேலை செய்ததை அவங்க பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. அப்போ அவங்க விவசாயிகள் எப்படி இருப்பாங்க, ஒரு இடுப்பில் ஒரே ஒரு துண்டு மட்டும்தான் என்ன செஞ்சுருப்பாங்க, கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ காந்தி நினச்சிருக்காங்க, நம்ம நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலப்பாகலாம் அவர் என்ன செஞ்சுருப்பாங்களாம், அணிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்ததில் பெரும்பாலான இந்தியர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, போதிய அளவுக்கு உடை இல்லாமல் இருந்திருக்காங்க. அப்போ காந்தியடிகள் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம மட்டும் இவ்வளோ துணிகளை அணிகிறதா அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அப்போது அன்று முதல் அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேட்டியும் துண்டு மட்டும்தான் அணிய தொடங்கியிருக்காங்க. அப்போது காந்தியடிகளுடைய மிகப்பெரிய காரணமான ஊர் எது? மதுரை, நம்ம தமிழ்நாடு தான். சரியா? இந்த கேள்வி புரிஞ்சிடுச்சா? அடுத்த கேள்வி போகலாமா? 12 அறச்செயல்கள் என்று நீங்கள் எவற்றை எல்லாம் கருதுகிறீர்கள்? இப்போ அறம்னா என்னது? நாம் தர்மம் செய்கிறது தான் என்னது அறம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பசியோடு ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தா அவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு யாரோ ஒரு ஊனமுற்றவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒரு உதவி பண்ணலாம். அதே மாதிரி ஏழை எளியவங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஆடைனா என்னது, ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம். அடுத்து மருத்துவமனைகளில், வீடுகளில் ரொம்ப நோயால் வருந்தவங்கள நம்ம சந்தித்து என்ன செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே போதும், அவங்க எப்படி ஆயிடுவாங்க, ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அதே மாதிரி சிறைச்சாலையில் இருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், ஒரு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு உணவு கொடுத்து உதவி செய்யலாம். இப்போ நம்ம பர்த்டே கொண்டாடுவோம், அப்புறம் தீபாவளி, தைப்பொங்கல், இந்த மாதிரி பண்டிகைலாம் கொண்டாடும்போது என்ன செய்யலாம், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவியை என்ன செய்யலாம், செஞ்சு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். சரியா? அடுத்து பாருங்கள், கணவனை இழந்த கைம்பெண்கள், ஆதரவற்றோர்னா யார்? அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ பெற்றோர்கள் இல்லாமல் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க, அப்படி தானே? அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தேவையான உதவியை செய்யணும். இன்னொன்று மனநல காப்பகங்கள் இருக்குது. மனநல காப்பகங்கள்னால் என்னென்னு தெரியுதா? அவங்க தன்னையே மறந்துருப்பாங்க, நம்மளுடைய பேர் கூட என்ன அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு என்ன செய்யும், தெரியாமல் இருந்திருக்கும், அவங்களுக்கு உதவி செய்யலாம். அதுக்கடுத்து அனாதை இல்லம், முதியோர், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவைனாலும் நம்ம போய் என்ன செய்யலாம், ஹெல்ப் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஒரு சோப்பு தான் வாங்கி கொடுக்க முடியும், இல்லை என்னால் ஒரு உணவு தான் வாங்கி கொடுக்க முடியும், இல்லை என்னால் அவங்களுக்கு படுக்கிறதுக்கு ஒரு பாய் தான் வாங்கி கொடுக்க முடியும். ஏதோ ஒரு உதவி, நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம அவங்களுக்கு செஞ்சு
அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே எப்படி இருப்பாங்க? அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்படி தானே? அப்போ நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு எல்லாமே செய்யணும். சரியா? இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் அறச்செயல்கள். சரி, இந்த 2 கேள்வியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி தானே? சரி, இந்த 2 கேள்வியும் நல்லா படிச்சுக்கோங்க. மீண்டும் நாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.